ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான, அதாவது ஸ்பைசஸ்லாம் அதிகமாக போடாமல் கம்மியாக போட்டு ஒரு மைனூட்டான ஸ்பைசஸோடு இருக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா ரைஸும் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் நான். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். அந்த ஹோல் ஸ்பைசஸை ஊற வச்ச அரிசியிலேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டுக்கலாம். இதோட புதினா கொத்தமல்லி ரெண்டுமே போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு இதை ஒரு ஆஃப் பாயில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வேகணும், அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 100 ml ஆயில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதோட ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை வேணும்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட ஆனியனை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதோட நான் ஒரு 6 பச்சை மிளகாய்க்கு எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறையவோ நீங்கள் போட்டுக்கலாம். இதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஓவர் ஸ்பைசஸில் இருக்காது. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றியிருக்கேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சம அளவு இஞ்சி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நான் வரமிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறையவோ நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ தான் பிரியாணி செஞ்சுருக்கேன். அதோட அளவுகள் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். தயிரையும் இதோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தக்காளியோட தோல் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கனில் நல்லா மசாலா இறங்கணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அதில் 4 டம்ளர் அரிசி இல்லாமல் 2 டம்ளர், எத்தனை டம்ளர் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரைஸ் வேக வச்சுருக்கோம் ஆஃப் பாயில். அதனால் 2 டம்ளர் எடுத்துட்டு இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல ரைஸ், அதை போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே லைட்டாக இப்படி எடுத்து மட்டும்தான் விடணும். சைடில் ஃபுல்லாக கிளறிடக்கூடாது. இப்போ இதை நம்ம தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல் மேலே பாத்திரத்தை வச்சு வெயிட் வச்சு நான் தம் போடுறேன். ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நெய் ஊற்றி இறக்கிடலாம். நெய்யும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். மைனூட்டான ஸ்பைசஸோடு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.